Hallo, guten Tag, Leute. Wie geht es bei dir? Es geht mir sehr, sehr gut. Heute ist Samstag. வணக்கம். முதல் வாரம் முடிஞ்சிருச்சு. முதல் வாரத்தோடைய 2 வீடியோ போட்டிருந்தேன். ஒன்று டே 1, இன்னொன்று டே 1 ரிவிஷன் வீடர் ஹோலன். ஸோ அது ரெண்டும் பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெர்மன் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஏப்பா ஒரு 4 வார்த்தை பேசிக்காமி அப்படின்னு தான் கேட்பாங்க. இதுக்கு என்ன ஜெர்மனில், அதுக்கு என்ன ஜெர்மனில் அப்படிங்கிறது தான் முதல்ல கேட்பாங்க. சரிதானே? நான் சொல்லுவது சரியா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஒரு 4 வார்த்தை ஜெர்மனில் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம உலகத்தை நம்ப வைக்கணும் இல்லையா? அதை எப்படி நம்ப வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் sich vorstellen. sich vorstellen அப்படின்னா தன்னைத்தானே அறிமுகம் எப்படி செய்து கொள்வது, இன்ட்ரடியூஸ் ஒன் செல்ஃப். ஸோ நீங்கள் ஒருத்தர் நான் ஜெர்மன் படிக்கிறவா அப்படின்னா, சரி ஒரு 4 வார்த்தை என்கிட்ட பேசி கம்மி உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நம்மளை பற்றி நம்ம ஒரு 4 வார்த்தை 4 வரிகள் பேசும்போது நமக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓகே, படிக்கிறோம், ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு தெரியும் இல்லையா? we are beginnen Leute. அதை இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸ்டாண்டன் புரியுதா? சரி, என்ன பண்ணணும், நீங்க ஒரு பென்சிலையும் பேப்பரையும் எடுத்து வைங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் 2வது தடவை ரெக்கார்ட் பண்றேன். ஏற்கனவே ஒரு தடவை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு பாக்குறேன், என் மைக் பவர் ஆஃப் ஆயிடுச்சு 3 நிமிஷத்துலயே. அட என்ன குடும்ப சரவணன் இதுன்னு சொல்லி திருப்பி வீடியோ ஃபுல்லா சார்ஜ் போட்டுட்டு இப்போ திருப்பி ரெக்கார்ட் பண்றேன். இந்த தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது அடிக்கடி இந்த மைக்கோட வால்யூமை செக் பண்ணிட்டே இருக்கேன், ஆஃப் ஆகுதானே. ஏன்னா நேற்றுக்கு 2 லைவ் போனா இன்னைக்கு ஒரு லைவ் இருக்கா, மைக் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகே லைட்டா பிகினன். சரி, ஜெர்மன்ல நம்ம ஒரு 4 வரிகள் நம்மளை பத்தி எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்போம், கரெக்டா? ஸோ உங்களுடைய பெயர் என்ன, அதை எப்படி சொல்றது? என் கூட சேர்ந்து பேப்பர் பென் எடுத்து எழுதிக்கோங்க. வி ஹைசன் ஜி. வி ஹைசன் ஜி. இந்த லெட்டர் டபுள் எஸ், சரியா? இது இப்படியும் எழுதலாம், பி மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, பி மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இது 2 எஸ்ஸா எழுதலாம். ரெண்டுமே அலோவ் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்படியே எழுதுங்க. சில பிரிண்டிங்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வி ஹைசன் ஜி அப்படின்னா உங்களுடைய பெயர் என்ன. ஸோ ஒருத்தர் ஜெர்மன்ல பேசுப்பா அப்படின்னா டக்குன்னு நீங்க கேட்டுடலாம், வி ஹைசன் ஜி, உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு நீங்க அவங்களே மடக்கி கேள்வி கேட்டீங்கன்னா, ஆஹா ஜெர்மன்ல ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இதுக்கான பதில் இப்போ உங்களை யாராவது கேட்குறாங்க, வி ஹைசன் ஜி, உங்களுடைய பேர் என்ன? சரி, ஆன்சர் என்ன சொல்லுவோம்? என்னுடைய பெயர், என் பேர் என்ன? ராஜேஷ். இஷ் ஹைச. திரும்பி இதே லெட்டர் தான் இங்கே வரும். என்கிட்ட இங்கே அந்த கீபோர்டு இல்லை, அதனால அந்த லெட்டரை காப்பி பண்ணிக்கிறேன். இஷ் ஹைச ராஜேஷ். என் பேர் என்ன? என் பேர் ராஜேஷ். இப்போ நீங்க என்ன பண்ணணும், உடனே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்டுக்கு போங்க. கமெண்ட்ல போய் உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். வி ஹைசன் ஜி, bitte schreiben Sie in Kommentare. Schreiben Sie, schreiben எழுதுங்க. bitte schreiben Sie in Kommentare. Ich heiße Rajesh. Wie heißen Sie? சரி, பாஸ் பண்ணி எழுதிட்டு வந்துட்டீங்களா? நான் போய் கமெண்ட்ஸை செக் பண்ணுவேன். அதில் எழுதல, ஸ்ட்ரிக்டா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். அடுத்தது 2வது கேள்வி. சரி, உன் பேர் என்னன்னு கேட்டாச்சு, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாச்சு. அடுத்தது எங்கேருந்து வரீங்க? woher kommen Sie, எங்கிருந்து இங்க வரீங்க? woher kommen Sie, சரியா? வி ஹைசன் ஜி, இஷ் ஹைச ராஜேஷ். இது ஒரு நோட்ல எழுதிட்டு வாங்க. இதுதான் உங்களுடைய ஜெர்மனுடைய ஃபண்டமெண்டல் பேசிக்
இதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் ஜெர்மன் படிக்கும்போது உங்கள் கூடவே வரப்போகுது. ஸோ woher, Entschuldigung bitte, I'm sorry, Entschuldigung. Okay, Leute, woher kommen Sie bedeutet? woher kommen Sie bedeutet? bedeutet அப்படின்னா woher kommen Sie னா என்ன அர்த்தம்? எங்கிருந்து இங்கே வரீங்க. ஸோ நான் எங்கிருந்து இங்கே வரேன்? ich komme aus Indien. Indien அப்படின்னா இந்தியா, இல்லைன்னா Deutschland. Deutschland அப்படின்னா ஜெர்மனி. Ich komme aus Indien oder ich komme aus Deutschland. Verstanden? Haben Sie das verstanden? புரியுதா? Okay. Leute, wir schreiben dritten Frage. மூணாவது கேள்வி நம்ம எழுதுவோம். உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாச்சு. அடுத்தது நீங்க எங்க இருக்கீங்க, எங்க வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எங்கேருந்து வரீங்க ஓகே, பட் எங்க இருக்கீங்க நீங்க? ஸோ woher, ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு ஆர்டர் ஒன்று எழுதி வச்சிருந்தேன், அந்த ஆர்டர்ல சொல்லிட்டேன், நான் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சரி, அதுக்கு முன்னாடி சரி woher, ஓ ஓனன்சி, இதுக்கு முன்னாடி சரி இதே பார்த்துருவோம். ஸோ woher kommen Sie அப்படின்னா எங்கிருந்து இங்கே வரீங்க. அடுத்த கேள்வி ஓ ஓனன்சி. ஓ ஓனன்சி, ஓ அப்படிங்கிறது எங்க. ஸோ ஓனன்சி அப்படின்னா வசிக்கிறீங்க, எங்க வசிக்கிறீங்க நீங்க. இதுக்கான பதில் Antwort ist ich wohne in புதுச்சேரி. Ich wohne in புதுச்சேரி. நான் எங்க வசிக்கிறேன்? பாண்டிச்சேரியில் வசிக்கிறேன். சரி, இப்போ அடுத்த கேள்வி, பாண்டிச்சேரி எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்போம். தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா ஓ இஸ்ட் புதுச்சேரி. ஓ இஸ்ட் புதுச்சேரி. புதுச்சேரி ist in புதுச்சேரி ist in Indien. புதுச்சேரி is in Indien. இந்தியன்னா இந்தியா. ஸோ புதுச்சேரி ஈஸ்ட் இன் இந்தியன். இங்கே வந்து கேபிட்டல் எஸ் தான் போடணும். ஏன் போடணும்னு கேட்குறீங்களா? அது கிராமர் சொல்கிறேன், அதை வந்து நம்ம படிக்கலாம். ஸோ கேபிட்டல் எஸ் போட்ட இடத்துல நீங்கள் கேபிட்டல் எஸ் தான் போடணும். ஜெர்மன் வந்து கேஸ் சென்சிட்டிவ், நீங்கள் ஸ்மால் எஸ் போட்டிங்கன்னா அர்த்தமே மாறிவிடும். அதனால கேபிட்டல் எஸ் போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? Haben Sie das verstanden? Wir haben 4 Fragen gelernt. Wir haben 4 Fragen gelernt. நம்ம 4 கேள்விகள் படிச்சிருக்கோம். ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாமா? können wir wiederholen? ஒரு தடவை ரிவிஷன் பண்ணலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. wie heißen Sie? காதல விழல. wie heißen Sie? wo wohnen Sie? woher kommen Sie? wo ist Puducherry? 1, 2, 3, 4. 4 questions படிச்சிருக்கோம். 4 Fragen. ஓகேவா? நான் வந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்து லைன் வேண்டாம். சரி, 4 படிச்சாச்சா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னு சொன்னேன்? sich vorstellen. sich vorstellen. sich vorstellen bedeutet, sich vorstellen அப்படின்னா அறிமுகம் செய்து கொள்வது. யாரை அறிமுகம் செய்து கொள்வது? தங்களைத்தானே அறிமுகம் செய்து கொள்வது. இன்னொருத்தரை அறிமுகம் செய்து கொள்வது வந்து வேற, அதுக்கு பேர் வேற. இது தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்வது. அதுதான் இந்த வீடியோவுடைய ஹெட்டிங்.
இந்த படத்துக்கெல்லாம் டைட்டில் கார்டு போடுற மாதிரி இந்த வீடியோவுடைய டைட்டில் இதுதான், sich vorstellen. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ படித்தது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து எழுதுவோமா? சேர்த்து எழுதினா உங்களை பற்றி நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இன்னொருத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ich heiße ராஜேஷ், ich komme aus Indien, ich wohne in புதுச்சேரி, இல்லைனா ich wohne in லாஸ்பேட்னு போடுறேன். லாஸ்பேட் இஸ் இன் புதுச்சேரி அப்படி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா லாஸ்பேட் இஸ் இன் இண்டீன். சூப்பரா. இப்போ பாருங்க, நீங்க ஜெர்மன்ல உங்களை பத்தி 4 லைன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் அடிச்சுக்கோங்க. குட் 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 குட். Ich heiße Rajesh, ich komme aus Indien, ich wohne in Laspet, Laspet ist in Puducherry, Puducherry ist in Indien. Supera. Very good. ஸோ 2வது கிளாஸ்லேயே நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுத கற்றுக்கிட்டீங்க. இதுதான் உங்களுடைய A1 எக்ஸாமில் ஸ்ப்ரெஷனில் வரும். ஸ்ப்ரெஷன் டைல் ஃபியர் 4வது பார்ட்டில் வர sich vorstellen அப்படிங்கிறது எக்ஸாமினர் உங்களை பார்த்து கேட்பாங்க. können Sie bitte sich kurz vorstellen, உங்களை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்கிறீங்களா அப்படின்னாங்கன்னா நீங்கள் பாட்டு கடகடன்னு இந்த டெம்ப்ளேட் எடுத்து விட வேண்டியதுதான். ich bin ராஜேஷ், ich komme aus Puducherry, ich wohne in Laspet, Laspet in Indien. அதுக்கப்புறமா ich esse தோசை, ich esse ஆப்பிள். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம அடுத்தடுத்து நீங்கள் என்ன பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சது எப்படி சொல்கிறது, உங்கள் ஹாபி எப்படி சொல்கிறது, நீங்கள் என்ன விளையாடுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, அப்புறம் உங்களுடைய நெய்பர்ஸ் யார், உங்கள் அப்பா அம்மா யார், இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். போக போக என்ன ஆகும், இந்த 4 வரிகள் வந்து ஒரு 10 வரி டெம்ப்ளேட் ஆகிடும். அந்த 10 வரி தான் ஸ்ப்ரெஷன் டைல் ஃபியர் பார்ட் 4. ஸ்ப்ரெஷன்னா ஓரல் எக்ஸாம். அந்த ஓரல் எக்ஸாமோடைய தீமா இதுதான். உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஃபுல் மார்க். ஸ்ப்ரெஷனில் ஃபுல் மார்க் ஈஸியாக நீங்கள் தட்டிட்டு போயிடலாம். சரி, மார்க் இல்லைனாலும் யார் இன்ட்ரெஸ்டோட கற்றுக்கிறீங்களோ அவங்க வந்து sich vorstellen. இப்போ நீங்கள் கொமெண்டாருக்கு போய் können Sie bitte schreiben im Kommentare sich vorstellen, உங்களை பற்றி கொஞ்சம் எழுதுங்க பார்ப்போம் கீழே. Wie heißen Sie, woher kommen Sie, wo wohnen Sie und wo ist deine Heimat? உங்களுடைய இடம் எங்கே இருக்குது, உங்களுடைய மதர் பிளேஸ் எங்கே இருக்குது. சரியா, இது போய் எழுதுங்க. சூப்பர். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம், உங்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன், நம்மளை பற்றி நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, 4 வார்த்தை நம்மளை பற்றி பேசுறது கற்றுக்கிட்டோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் அடுத்த வீடியோ போட போகிறேன். ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப பெருசாகிடும், உங்களுக்கே போர் அடித்து தூங்கிடுவீங்க. அப்படிங்கிறதுனால சின்னதாக 2 வீடியோவை பிரித்து போடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பிரேக்குக்கு போங்க. பிரேக்குக்கு அப்புறம் திரும்பவும் சந்திப்போம். பிஸ் பால்ட் அப்படின்னா திரும்ப லேட்டர். பிஸ் மார்கன்னா நாளைக்கு. ஸோ பிஸ் பால்ட். வியர் மாகன் ஐனா பவுஸ். நம்ம பிரேக்குக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி ஜெர்மனில் சொல்கிறோம், வியர்னா நாம. வியர் மாகன் ஐன பவுஸ். பவுஸ் அப்படின்னா பாஸ், PAUSEன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் எழுதுறேன். Wir machen eine Pause. Bis bald. Auf Wiedersehen. ஸோ பிரேக்குக்கு போயிட்டு அடுத்த வீடியோவில் வாங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.